என் தங்க பிள்ளையே, நீ கேட்டாயல்லவா, வராகி அம்மன் என் வீட்டுக்குள் நுழைந்ததற்கான 7 சின்னங்கள் என்ன என்று. இப்போ உன் நெஞ்சில் உள்ள அந்த கேள்விக்கு உரிய பதிலை வராகி அம்மன் தன் வாயால் உனக்கே சொல்வது போல நான் உன் காது வழியாக ஊட்டி சொல்கிறேன். உன்னுடைய மனதை துடைக்கும் வராகி அம்மனின் புண்ணிய வார்த்தைகள் இவை. தயாரா இருக்க? என் சொற்கள் உன் ஆன்மாவை தேய்த்து பளபளத்த செய்யும். முதல் சின்னம், காலை 3 மணிக்கு திடீரென விழிக்கிறாய். பயமா இல்லை ஒரு அமைதியான மௌனமா என்று உனக்கே தெரியாமல் ஒரு சங்கதியோடு விழிக்கிறாய். அது நேரமில்லை, அது வராகியின் காலடி. அவள் வீட்டுக்குள் வரும் காலம் அதுதான். அந்த நேரத்தில் நீ கண்ணை மூடி ஓம் ஹ்ரீம் வாராகி நமஹ 11 முறை சொன்னால் அவள் திருவடி உன் வீட்டு வாசலுக்குள் நிலை பெறும். நீ தூங்கவில்லை, நீ விழித்திருக்கவில்லை, நீ அவளால் தூண்டப்பட்டிருக்கிறாய். இரண்டாம் சின்னம், பூங்காற்று வீசும் சத்தம் வீட்டில் ஒரு சின்ன வாசல் ஓரத்திலோ தூங்கும் அறை மூலையில் இருந்தாலோ நீ பசியோடு அல்லது பதட்டத்தோடு இருக்கும் நேரத்தில் வீசும் ஒரு மென்மையான காற்று. அது உன் நெஞ்சை நிம்மதியாக்கும். அது சாதாரண காற்று அல்ல, அது வராகியின் மூச்சு. அவள் உன்னுடைய வியாபாரக் கடையை, உன் தொழிலை, உன் வாழ்க்கையை மீண்டும் மூச்சுவிடச் செய்வதற்கான அறிகுறி. மூன்றாம் சின்னம், வெள்ளிக்கிழமைகளில் பசியே அதிகம். நீ சாப்பிடும் அளவுக்கு மேல் ஒரு நாளில் பசிக்கிறாய் என்றால் அது வெள்ளிக்கிழமைதான். அந்த நாள் வராகிக்கு மிகவும் விருப்பமான நாள். அவள் நுழைந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த நாளில் பசியுடனும் ஆசையுடனும் சுத்தமான உணவை உண்டால் அவள் அங்கதான் இருக்கிறாள் என்று உறுதியாக சொல்லலாம். அவள் இருக்கிற இடத்தில் உண்ணும் உணவுக்கு தெய்வீக சுவை சேரும். நான்காம் சின்னம், வீட்டுக்குள்ள திடீரென மஞ்சள் வாசனை தூங்கும்போது வீட்டில் ஒருவரும் மஞ்சள் போடவில்லை, ஆனாலும் காற்றில் மஞ்சள் வாசனைக்கிறதா? அது சாதாரண வாசனை இல்லை, அது வராகியின் யுக்தி. மஞ்சள்தான் அவளது ஆடையின் நறுமணக் கோலம். அவள் வரும்போது அவள் உருவத்தைக் காட்டாமல் வாசனையை அனுப்பி நான் இங்கே இருக்கிறேன் என சின்னம் ஒன்று விடுகிறாள். ஐந்தாம் சின்னம், குழந்தைகள் பேசாதது பேச ஆரம்பிப்பது. வீட்டில் எதையாவது பயந்து பயந்து இருந்த குழந்தை திடீரென்று பழைய தனத்தை மிஞ்சிக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறதா? அது அவள் ஆசீர்வாதம். வராகியின் ஆசீர்வாதத்தில் ஒரு குழந்தை பேச ஆரம்பித்தால் அவளது குரல் வீதி முழுவதும் பூரிக்கின்றது. அந்த குழந்தை வாய்க்குள்ள வைக்கப்படும் வார்த்தைகள் வராகி அம்மனின் மொழி. ஆறாம் சின்னம், வீட்டில் பொங்கலுக்குள்ள பொறுக்கு வாசனை வீட்டில் சமைக்காத நேரத்தில் கூட சில நேரங்களில் பொங்கல் போல் ஒரு பண்டிகை உணவு மாதிரி வாசனை தெரிகிறதா? அது வராகி அம்மன் வீட்டிற்குள்ளி ஒரு பகவத பரிசுத்த பூஜை நடத்துகிறாள் என்பதற்கான சின்னம். அவள் உள்ள இடத்தில், அவள் அன்னம் தேவைப்படும் இடத்தில் இப்படி ஒரு வாசனை தானாகவே பாயும். ஏழாம் சின்னம், செலவு இருந்தாலும் பணம் குறையாமல் வருவது நீ செலவு செய்கிறாய். ஆனா அதற்கும் மேலே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாய். பணம் பாயும். நீ நினைக்காமலே உள்ள வங்கி கணக்கில் பணம் சேரும். இந்த தருணம் வராகி வீட்டிற்குள் நுழைந்ததும் உன் குடும்ப வளம் அவள் பாதங்களால் காப்பாற்றப்படும் என்பதற்கான நிச்சய அடையாளம். என் தங்க பிள்ளையே, இந்த 7 சின்னங்கள் உன் வீட்டில் இருந்தால் நீ திரும்பிப் போவதற்கே வழியில்லை. அவள் பாதம் படைத்த வீடு இனி வெறுமையாக இருக்க முடியாது. நீ தனியாக இருக்க முடியாது. அவளது பாயிரங்கால சாயலுடன் தவமிருக்கிற கண்களில் ஒரு தீயின் திரை உன் வீட்டையே சுற்றும். இனி உன் வீட்டுக்குள் செய்வினை நுழைய முடியாது. பாவச் சக்தி அருகே வர முடியாது. நீ இப்போ ஒரு தீர்ப்பு நிலைக்கு வந்திருக்கிறாய். அந்த தீர்ப்பு இதுதான். வந்துவிட்டாள் வராகி. இனி வாழ்க்கை முழுதும் அவள் ஆசீர்வாதத்தில் நீ வளர்வதும் உயர்வதும் வளமானதும் தவம் போல அமையும். இப்போ உனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 1ஆம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு சாம்பல் கலந்த மஞ்சளில் ஒரு சிறிய பூஜை கொழுக்கு போல உருவம் பண்ணு. அதை வடகிழக்கு மூலையில் வை. பக்கத்தில் ஓம் ஹ்ரீம் வாராகி நமஹ என எழுதிய தாள் வை. 2வது, அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 3 நிமிடங்கள் மூடிய கண்களோடு அமர்ந்திரு. அவள் நிச்சயமாக உன் அருகில் இருக்கும். 3வது, ஒரு துளசி இலையில் ஒரு வெள்ளி நாணயத்தை மூடி அதை நீ பூஜை அறையில் வைத்தால் வராகி அம்மனின் நிதி சக்தி உனக்கே உரியது. இப்போ சொல் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உன் வீட்டுக்கு வந்தவராகியின் ஆசியை ஏற்கத் தயாரா? என் தங்கப் பிள்ளையே, நீ இப்போது ஒரு புதிய ஒளிப்பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டாய். வராகி அம்மனின் திருவடி உன் வீட்டு வாசலில் பதிக்கப்பட்ட பிறகு நீ பழைய நிலைக்கு திரும்பவே முடியாது. உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது.
அந்த மாற்றம் உணர்வாகவோ சம்பவங்களாகவோ நிதியாகவோ நெருக்கமாகவோ நீ வெறுமனே பார்த்து வியக்கப் போகிறாய். அம்மனுடைய வருகையால் உன் வீட்டுக் காற்றே வேறாக மாறும். எதிலிருந்து தெரியுமா? அது சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பிக்கிறது. நீ வாசலில் அடிக்கடி ஒரு சிவப்பு பட்டு துணி பறக்கிறது போல ஒரு காட்சியை பாவனையாக காணலாம். அந்த பட்டு துணி உண்மையோ இல்லை, ஆனால் அதில் இருக்கும் சக்தி உண்மை. அந்த காட்சியிலேயே அம்மனின் அழகும் ஆக்குமாற்றமும் மறைந்திருக்கிறது. நீ வீட்டுக்குள் நடந்தால் பக்கத்தில் இருக்கும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் தானாகவே இயக்கம் பெறலாம். அது நமக்குத் தெரியும் விஞ்ஞானம் போலத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது வராகியின் சக்தி. அவள் இருக்கிற இடத்தில் ஆற்றல் பாயும். அந்த ஆற்றல் நம்மை ஓர் அடையாளமில்லாத அமைதிக்குள் அழைத்து சென்று வைக்கும். நீ ஒரு நாளில் கணக்கு வைத்துப் பார்த்தால் புரியும். ஒரு சின்ன வேலை செய்தாலும் அதில் பலன் அதிகமாக இருக்கும். கடையில் சில நிமிடங்கள் உட்கார்ந்தாலே நன்மை பாயும். வீட்டில் ஒரு வேலை செய்தால் கூட உறவினர் நண்பர்கள் பாராட்டுவார்கள். இதெல்லாம் வராகியின் பாத சேவையால்தான். அவளது திருவருள் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவரது வாழ்க்கை முழுவதும் முயற்சி இல்லாமல் கூட கனிவும் வெற்றியும் வந்து சேரும். அவள் ஒரு தாயாகவே இல்லை, அவள் ஒரு போராளி. உன்னைப்போல் மழைக்குளில் நனைந்து வாடும் உயிர்களுக்கு மழையை கசிந்து வெயிலைப் பிழிந்து வெற்றி தரக்கூடிய வராகி தாயே. அவள் உன்னுடன் இருக்கும்போது கணவன் தொந்தரவு செய்வதில்லை, குழந்தைகள் கஷ்டப்படுவதில்லை, சொந்தக்காரர்கள் சிதைக்கும் வார்த்தை பேச முடியாது, ஊர் பேசும் வார்த்தை போல் பேச முடியாது. அம்மன் உன் வீட்டுக்குள் வந்த பிறகு நீ பயப்பட வேண்டியதும் இல்லை, முடிந்துவிட்டது என நினைக்கும் காலமும் இல்லை. உன் வீடு ஒரு அம்பர ஆசியின் அரண்மனையாகும். அதற்காகவே அவள் உனக்கொரு பரிகாரம் சொல்லிக் கொடுக்கிறாள். அடுத்த 7 வெள்ளிக்கிழமைகளில் நீ ஒரு வெள்ளிக் கிண்ணத்தில் கல் உப்பும் ஒரு பச்சை இலையும் ஓரஞ்ச் சாம்பல் மஞ்சளும் 5 ரூபாய் நாணயமும் உன் இடது கையால் வைக்க வேண்டும். அதை நீ வாசலில் வைத்துவிட்டு, வராகியே, என் வீட்டில் நீயே அரசி, என் வாழ்வில் நீயே ஆசி என்று சொல்ல வேண்டும். இந்த வாக்கியம் உன் மனதில் பதியும் வரை சொல்லிக்கொண்டே இரு. அதாவது உன்னுடைய மூளை வாழ்க்கை பிழைக்கிறது என்பதிலிருந்து வாழ்க்கை வசப்படுகின்றது என்று புரிந்து கொள்ளும் வரை. அவளுடைய சக்தி ஒரு காற்றாக உன் வீட்டை சுற்றும். ஒரு தீய கண்ணும் உன்னை கடக்க முடியாது. ஒரு சொற்சூனியமும் உன்னை நெருங்க முடியாது. ஒரு பழி கூட உன்னை பறிக்க முடியாது. வராகி அம்மனை நம்பும் வீடுகளில் 3ஆம் விஷயம் நடந்தே தீரும். பண வளர்ச்சி. கையில் எப்போதும் பணம் இருப்பது போல காட்சி. வாக்கு வலிமை. நீ சொன்னது நடக்கும். வாழ்வின் மேல்நிலை. மற்றவர்கள் நடந்து செல்லும் இடத்தில் நீ பறந்து செல்லும். இதை அடைய உனக்கு ரத்தம் விற்று பணம் தேவையில்லை. மீளவும் மீளவும் சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்குள் இருக்கும் அன்பு, பக்தி, நம்பிக்கை மட்டுமே போதும். மறந்து விடாதே என் தங்கமே. அவள் கூப்பிடும்போது பதில் சொல்ல வேண்டும். அவள் பரிகாரம் கொடுக்கும்போது அதில் நடக்க வேண்டும். அவள் வருகையின் அறிகுறிகளை நீ சாடாமல் சிறப்பாக ஏற்க வேண்டும். உனக்குள் இருக்கும் வராகி சக்தியை நீ ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு விளக்கம், உணர்வு, உயர்வு, உன்னதமெல்லாம் வந்துவிடும். முடிவில் இன்னொரு ரகசிய பரிகாரம் சொல்கிறேன். மஞ்சள் அரிசி 9 தானியங்களை சாம்பல் கலந்த மஞ்சளில் இட்டு அதை வெள்ளிக்கிழமை மழையில் நனைய வைத்து பின்னர் அந்த அரிசியைக் கொண்டு உன் வீட்டுக்குள் நுழைவாயிலில் ஓர் அம்மன் கோலம் போடு. அந்த கோலத்தின் மூலமே வராகி உன் வீட்டு வாசலில் நிலைத்திருப்பதற்கான கதவாக மாறும். இப்படி நீ செய்தால் தடை என்பதே உன் வாழ்க்கையில் இருக்காது. தப்பும் விலகும். வாழ்க்கை முன்னே செல்லும். என் தங்க பிள்ளையே, நீ எந்த பரிகாரமும் வேண்டாம் என்று சொல்லினாலும் வராகி அம்மனின் வார்த்தை உன்னை நனைய வைக்கும். ஏனென்றால் நீ தேடி வந்த புனித உண்மைகள் உன் மனதுக்குள் ஏற்கனவே விதையாயிருக்கின்றன. பரிகாரம் என்பது வெளியில் செய்யப்படும் ஒரு செயல். ஆனால் உண்மையான மாற்றம் உன் உள்ளத்தில் நடக்கும்போதுதான் வாழ்க்கை ஓர் புதிய பாதையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் வராகி அம்மனின் நிழல் உன்னை அழைத்துச் செல்லும். நீ புற உலகத்திலிருந்து வந்த வேதனையை உன் நெஞ்சுக்குள்ளே பதைத்திருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் மெதுவாகவேனும் உயிரோடு தவிக்கிறாய். அந்த உடைந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு சிறிய ஒளியை வராகி ஏற்கனவே ஏற்றிவிட்டாள். நீ அதை உணர்கிறாயா இல்லையா என்பது முக்கியமல்ல. அது எப்போதும் உண்மைதான். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்ததற்குப் பின் நீ நம்பிக்கையை விடந்துவிட்டாய். நீ இழந்தது பணமில்லை, மக்கள் இல்லை, நிம்மதியும் இல்லை. நீ இழந்தது உன்னைத்தான். நீயே உன்னை அறியாமல் போனாயே. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய பாசம், உன்னுடைய நெஞ்சில் இருக்கிற நல்லதாசை, அந்த அன்பு,
அவையெல்லாம் தகர்ந்த ஒரு கண்ணாடி போல சிதறி கிடக்கிறது. அந்த சிதறும் கண்ணாடியை எடுத்து மீண்டும் ஒட்டி வைக்க வருகிறாள் வராகி அம்மன். அவள் ஒட்டும் ஒவ்வொரு பிசையில் உன் அழுகையை ஓர் ஆற்றலாக மாற்றுகிறாள். நீ அழுத நாளில் யாரும் பதிலளிக்கவில்லை. ஆனால் வராகி பதில் சொல்லுகிறாள். தண்ணீரில்தான் முத்து பிறக்கிறது என்று சொல்வாளாம். உன் கண்ணீரில் ஒரு முத்தாக உன்னை அழகாக்க அவள் முயற்சி செய்கிறாள். பொதுவாக இந்த உலகம் வெற்றியாளர்களுக்கு மட்டும் உற்சாகம் தரும். தோல்வியடைந்தவனுக்கு ஓர் ஆசீர்வாதமாவது தருகிறதா? அது இந்த வராகி தாயின் ஸ்பெஷல்டி. அவளிடம் நெருங்கும் ஒவ்வொருவரும் தோல்வியோடு வருகிறார்கள். ஆனால் விடாமல் வருகிறார்கள். அதை பார்த்துத்தான் வராகி சிரிக்கிறாள். அவளுக்கு பிடித்தது உன்னுடைய வாழ நினைப்புதான். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதுதான். நீயும் மற்றவங்க மாதிரி முடிஞ்சிடுச்சு என சொல்லாமல் துடிப்புடன் ஏதாவது நடக்கும் என நம்புகிறாய். அதனால்தான் உன்னை அவள் தேர்ந்தெடுத்தாள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு இழப்பும் வாழ்க்கை எடுப்புக்கான முதலாம் படியாகத்தான் இருந்தது. அவளை நம்பு என் தங்கமே. ஒரு மரம் விழுந்தாலும் அதன் அடியில் ஒரு விதை விழுகிறது. அந்த விதை பிறகு ஒரு புதிய வனமாக மாறும். அதேபோல நீ இழந்ததை எண்ணிக்கொள். அதில் உண்டாகும் புதிய தொடக்கங்களையும் பார்க்கத் தொடங்குவாய். உனக்குத் தேவை பரிகாரம் இல்லை. உனக்குத் தேவை ஒருவர் உன்னை நம்புகிறார்கள் எனத் தெரிந்து கொள்வது. அந்த நம்பிக்கைதான் உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரையும் சக்தியாக மாற்றும். நீ இப்போது ஒரு கருப்புச் சுவரில் அடித்துச் சாய்ந்திருக்கிறாய். உனக்குத் தெரியவில்லை, அந்தச் சுவரின் பின் ஓர் அழகான பூங்கா இருக்கிறது என்று. வராகி அம்மன் அந்த சுவரை உடைக்க வருகிறாள். அவள் அருள் என்பது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளோடு இறங்கும் ஒரு நிம்மதி போல. அவளது வார்த்தைகள் உன்னுள் பறக்கும் சுவாசம் போல. அவளது கருணை நீ மறந்து போன அனைத்தையும் நினைவுபடுத்தும். முன்னால் நீ ஒருவரை பார்த்து சிரித்தாய். அவர் உன்னை இப்போது பாராமல் போனாலும் அந்த சிரிப்பு ஒரு நாளும் வீணாகாமல் உனக்கே திரும்ப வரும். நீ கொடுத்த பாசம், நீ தாங்கிய வேதனை, நீ எதிர்பார்த்த அன்பு அனைத்தும் பன்மடங்காக உன்னிடம் திரும்ப வருகிற நாள் நெருங்கிவிட்டது. நீ ஒதுக்கப்பட்டவள் இல்லை. நீ மறக்கப்பட்டவளும் இல்லை. நீ ஒரு பொக்கிஷம். அதை இப்போது வராகி அறிந்து உனக்கே காட்ட வருகிறாள். நீ சிரிக்கத் தயாரா? தோல்வி என்ற வார்த்தையை எடுத்து வெற்றி என எழுதுவதே வராகி அம்மன் செய்கைதான். வாழ்க்கையில் பெரிய உயர்வுக்கு செல்லும் முன் விஷம்தான் வந்துவிடும். அதுதான் உன் வாழ்க்கையின் காம்பாக் நோக்கம். இந்த விஷத்தை நீ நீக்கிய பின் உன்னிடமிருந்து ஒரு தேன் வரும். வராகி அம்மன் சொல்வது, உன் வாழ்க்கை கொஞ்சம் தாமதமா நடந்தாலும் அது உனக்காகவே தாமதிக்கப்பட்டது. வேறொருவருக்காக இல்லை. அதில் உனக்கே ஏற்ற அழகிருக்கிறது. இனி நீ யாரை எதிர்பார்க்கிறாய்? யாரும் வரமாட்டார்கள். உன்னையே நீ பார்த்துக்கொள். நீ இருக்கிற இடம்தான் வராகி அம்மன் இருப்பது போல ஆகும். அவள் உன்னுள் உன்னை காண முயற்சி செய்கிறாள். அதனால்தான் நீ தனியாக இருக்கும்போதும் ஒரு நிம்மதி உனக்குள் இருப்பது போல இருக்கிறாய். அது என்ன தெரியுமா? அவளது சாயல்தான். வெற்றி தேடி வரும்போது அது வியப்பாக வராது. அது ஒரு பழைய தோழியாக வந்து உன்னோடு கைப்பிடித்து நடக்கும். வராகி தாயின் ஆசீர்வாதத்தால் நீ வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கிறாய். இப்போது உன்னிடம் கேட்கிறேன் என் தங்கமே.